ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆட்சி சொல்ல வராதில 10 பேஜ் வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு 11th பேஜ்ல இருந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரிங்க வாங்க. ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னா முடுக்கம், விரைவு முடுக்கம். இது வந்து எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, ஆக்சிலேட்டரை வந்து நல்லா ஸ்பீடா வந்து ஆஹ் நம்ம வந்து இது பண்ணோம்னா தான் விரைவா வந்துட்டு போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சிலேட்டரை சீக்கிரம் முடுக்கி விடுறா டே அப்பதான் ஸ்பீடா வந்துட்டு வண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிலரேஷன் போர்டு அப்படின்னா முடுக்கு பலகை. பலகை போர்டுனா பலகை. ஸோ ஆக்சிலரேஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே அதான் வரும். ஸோ முடுக்கம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிலரேஷன் டெஸ்ட். டெஸ்ட்னா ஆய்வு. உங்களுக்கே தெரியுங்களா? ஆய்வகத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. ஸோ ஆக்சிலரேஷன் டெஸ்ட் ஆய்வு. ஆக்சிலரேஷன் டைம் அப்படின்னா நேரம். டைம்னா நேரம். ஸோ முடுக்கல் நேரம். சரிங்களா? ஆக்சிலரேட்டிவ் அப்படின்னா விரைவுபடுத்தும் பாங்கில் அமைந்த. இது ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்ட் இருக்க மாதிரி தெரியல. அடுத்து பாத்திரலாங்க. ஆக்சிலரேட்டர் அப்படின்னா விசை முடுக்கி. ரேட்டர் அப்படின்னா விசை முடுக்கி. ஓகேங்களா? விசை முடுக்கி. இதுக்கு ஒன்றும் ஷார்ட்கட் தேவையில்ல. இது அப்படியே டைரக்டாவே பொருள்படுது இல்லைங்களா உங்களுக்கு? ஓகே. ஆக்சிலரோகிராம். ஆக்சிலரோகிராம் அப்படின்னா முடுக்க வரைவி. வரைவி. கிராம். அப்ப ரோகிராம். ரோகிராம் இருக்குங்களா? அப்ப அந்த ரோவை வர வர அப்படின்னு வச்சுக்கோங்க. கிராம்னு இருக்கறனால கிராமத்தை, அந்த கிராமத்தை ஒரு டிராயிங் மாதிரி வர அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த ரோ வந்துட்டு வர அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு வந்து பாருங்க, சும்மா என் மைண்ட்ல தோன்றதை சொல்றேன், உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க. அக்சென்ட். அக்சென்ட் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா, அக்காவை வந்துட்டு இப்பதான் வந்து ஊருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு வந்தேன். அதாவது எப்படின்னா சென்ட். அக்சென்ட் அப்படின்னா அக்காவை சென்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்பதான் இப்ப ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டுக்கோ போய் நான் இப்பதான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. சோ அசைஞ்சு அசைஞ்சு பாவம் நடந்து போனா, மன அழுத்தத்தோட தான் வந்து எங்க அக்கா என்னை விட்டு பிரிஞ்சு ஊருக்கு போறா. அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு இந்த ஒளி மின் அழுத்த குறியீடு ஒளி இதை எப்படி இது பண்ணலாம்னா, அக்காவை சென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, மின்னுன்னா என்னங்க? கரண்ட். கரண்ட்டை வந்து கரண்ட்னா என்னங்க? சுவிட்ச். இந்த ஒளினா என்னன்னா, இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சங்க. இந்த லீ வந்துச்சுன்னா பொதுலகரம் வந்து வெளிச்சம். குண்டு லீ வந்துச்சுன்னா சவுண்டு தானேங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு போய் அழுத்தினேன். காலிங் பெல்ல வந்து அழுத்தினேன். அத காலிங் பெல்னா சத்தம். அழுத்தம். ஒளி அழுத்தம் நான் அழுத்திட்டு, அப்புறம் மின்னுன்னா அந்த மின் அழுத்த குறியீடு அப்படின்னா, மின் அழுத்தம் அப்படின்னா அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க, அக்கா வந்துட்டு சென்ட் பண்ணிட்டு வந்தேன். அக்கா அசைஞ்சு அசைஞ்சு மிகுந்த மன அழுத்தத்தோட தான் என்னை விட்டுட்டு வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒலி. ஒலி எடுப்பு அப்படின்னா என்னங்க? ஒலி. வீட்டுக்கு வந்து ஒலி. அதாவது அலாம் காலிங் பெல்ல வந்து அழுத்திட்டு உள்ள போயிட்டு நான் மின்ன வந்து அழுத்தி அப்படின்னா நாங்க சுவிட்சை வந்து அழுத்திட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசெண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா ஒலி எழுத்த நிலை மாற்றம். ஷிஃப்ட் மாற்றம். மாற்றம் அந்த நிலைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்காவை சென்ட் பண்ணிட்டு வந்தா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அக்சென்டோலஜி. அக்சென்டோலஜி அப்படின்னா ஒலிப்பியல். ஒலிப்பியல். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு இது அது ஆர்னித்தாலஜி பறவையியல் பற்றிய படிப்பு அப்படிங்கிற மாதிரி. இது அக்சென்டாலஜி அப்படின்னா ஒலிப்பியல். ஓகேங்களா? ஓகே. இது வந்துட்டு ஒரு காமெடியாங்க. அக்சென்டுவேட்னா அக்கா வந்து அங்க சென்ட் ஆன உடனேயே அக்சென்டுவேட் அங்க இருக்கிற என்ன பண்ணிட்டாருங்க, அங்க இருக்கிற முகாமையே ஒரு வழி ஆக்கிட்டாரு. அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்துட்டாங்கன்னா அங்க, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மேம் போல இவங்க. அக்கா வந்துட்டு அங்க ஒரு பெரிய அதிகாரி போல. அங்க ஒரு முகாம் அமைச்சுதான் ஒரு மீட்டிங் மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சந்தோஷமா இது பண்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்கிட்டாரு. ஓகேங்களா? முகாமை ஆக்கு. அக்சென்டுவேட் அப்படின்னா அக்கா சென்டானோன்னு அங்க இருக்க அந்த முகாமையே ஒரு வழியாக்கிட்டாரு சந்தோஷத்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்ல. அக்செப்ட் அப்படின்னா ஏத்துக்கோ, ஒத்துக்க பாதைய. அப்ப ஏற்றுக்கொள், ஒப்புக்கொள். ஓகேங்களா? அக்செப்டபிலிட்டி. அக்செப்டபிலிட்டி. ஓகே. இதுக்கு ஏற்பு திறன். எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னா திறன் தானுங்க. திறன். எபிலிட்டி. ஓகேங்களா? திறன். இப்போ இது நீங்க தமிழ்ல வந்து படிச்சிருப்பீங்க. அக்செப்டபிள் அப்படின்னா ஏற்கத்தக்க. இப்ப நம்ம ஆல்ரெடி அக்செப்ட் படிச்சோம் பாருங்க. அதேதான் வந்து இதுக்குமே வருங்க. தூய தமிழ்ல ரொம்ப நீட்டா இசைஞ்சு கொடுக்கறது. அவங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன்.
அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு வரும். ஓகேங்களா? அக்செப்டபிள். இதுக்கும் வந்துட்டு இது என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது உங்களுக்கு. ஏற்கத்தக்க, இசைவு, ஏற்பு எல்லாமே ஏத்துக்கிறதுங்க. ஒத்துக்கிறது, ஏத்துக்கிறது, இசைவு, தங்கள் வார்த்தைக்கு நான் இசைவு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. அரசவையில வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? அடுத்து அக்செப்டன்ஸ் சர்டிபிகேட். அக்செப்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஏற்பு. சோ அதை வச்சே சர்டிபிகேட்டை சான்றிதழ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்துங்க அக்செப்டன்ஸ் கிளீன். கிளீன்னா என்னங்க? தெளிந்த, நீட்டா இருக்குது, நீட்டான ஏற்பு, தெளிந்த ஏற்பு. ஓகேங்களா? கிளீனா இருக்கு. ஓகே. கண்டிஷன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியல, இதனால இருக்கிறதுனால சொல்றாங்க. ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் கண்டிஷனல் அப்படின்னா ஓகேப்பா உன் கண்டிஷன் வந்து ஓகே நான் வந்து உன் கண்டிஷனை இது வரைக்கும் இந்த கட்டடத்தை இது வரைக்கும் ஒரு 3 மாடி வரைக்கும் கட்டுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்ப அது வரை கட்டுடனான அது வரைக்கும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரியுங்களா? கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க. அக்செப்டன்ஸ் கிரெடிட் அப்படின்னா கடன் ஏற்பு. அக்செப்ட வந்து எல்லாத்துக்கூடயும் வந்து சேர்த்து சேர்த்து இது பண்ணிக்கோங்க. கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க. பற்று வைக்கிற அட்டையை டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஈஸி தான் உங்களுக்கு. ஹானர். ஹானர் அதாவது அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர், மதிப்பிய ஏற்பு. ஹானர்னா மதிப்புக்குரியவர்கள் தானங்க. அப்ப அதை வச்சு உங்களுக்கு இதையும் வந்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். அக்செப்டன்ஸ் ஃபர்ஜுக்கு என்ன அப்படின்னா போலி ஏற்பு. எப்படின்னா இப்போ ஃபர்ஜுனா ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல இந்த போலி, தேங்காய் போலி, பருப்பு போலி இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாத, அதெல்லாம் உடம்புக்கு ஏத்துக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்துலாங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னா காப்பீடு. நேர்ச்சி அப்படின்னா ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நேர்ச்சி நேரா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த காப்பீடு. அதனாலதான் முன்னக்கூட்டியே நம்ம என்னங்க பண்ணணும்? காப்பீடு வந்து எடுத்து வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஆக்சிடென்ட் லீவ் அப்படின்னா ஆக்சிடென்ட் அப்படின்னாலே நேர்ச்சிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து லீவ்னா என்னங்க? விடுப்பு. பாலிசி அப்படின்னா என்னங்க? நேர்ச்சி காப்பீடு ஆவணம். ஓகேங்களா? நேர்ச்சி காப்பீடு ஆவணம், காப்பீடு. ஓகேங்களா? அடுத்து பாலிசினா நேர்ச்சி காப்பீடு ஆவணம். ரிஜிஸ்டர் அப்படின்னா நேர்ச்சி பதிவேடு. பதிவேடு அப்படின்னா ரிஜிஸ்டர். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ரிப்போர்ட் அப்படின்னா நேர்ச்சி அறிக்கை. ரிப்போர்ட்னா அறிக்கை. இதுவும் ஈஸி தான். அடுத்து ஆக்சிடென்ட் ரிஸ்க் அப்படின்னா என்னங்க? இடர். நேர்ச்சி நேரும் இடர். இடர்னா ரிஸ்க். அடுத்து பாருங்க ஸ்பாட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, என்னால தாங்கிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்பாட்ல நிகழ்விடம் தளம். ஓகேங்களா? ஆக்சிடென்டல் அப்படின்னா எதிர்பாராம நடந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சிடென்டல்னா எதிர்பாராத தற்செயலான. ஸோ இது ஒரு நார்மலான பேசிக்கா நம்ம யூஸ் பண்றதா இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இது தெரியும். ஆக்சிடல் ஆக்சிடல் அப்படின்னா அழையா அழைப்பு. அலையா டயல் அப்படின்னாலே அழைப்பு, டயல். அப்புறம் ஆக்சைட் அப்படின்னா சான்று காட்டு. ஆக்சைட்னா என்னங்க? சான்று காட்டு. அப்புறம் இது பார்த்துக்கோங்க. அக்ளைம் அப்படின்னா ஆர்ப்பரி பாராட்டு. அக்ளைம்னா ஆர்ப்பரி பாராட்டு. கிளைம் பண்ணு, அதை வந்து கிளைம் பண்ணி எடு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? பறிச்செடு, கிளைம் பண்ணு, பறிச்செடு. அந்த பரிச்சு எடுக்கிறதுக்கு அவனுக்கு பாராட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைம் பண்ணி அவன் எடுத்துட்டான், அதை வந்து பறிச்சு எடுத்துட்டான், ஆரிக்கிட்ட இருந்து அதை வந்து பறிச்சு எடுத்துட்டான். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு பாராட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்லமேஷன் அப்படின்னா பாராட்டு, பேரொளி. ஆக்லமேஷன். அதான் மேஷன் அப்படின்னா என்னங்க? இது ரெண்டையும் வந்து சேர்த்தே வந்து படிச்சுக்கோங்க. ஆக்லமேஷன் அப்படின்னா அந்த ஆறுகிட்ட இருந்து அவன் பறிச்சு எடுத்துட்டான், கிளைம் பண்ணி பறிச்சு எடுத்துட்டான், அதுக்கு பாராட்டு பேரொளி கொடுக்குறாங்க. ஆக்லமேஷன் இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆக்சலரோ மீட்டர்னா என்னங்க? முடுக்க அளவி. முடுக்கி விடு. ஆக்சலரோ மீட்டர் அப்படின்னா முடுக்க அளவி. ஓகேங்களா? அடுத்து அப்புறம் இதுக்கு பாருங்க. ஆக்லமேட்டிஸ் அப்படின்னா டிஸ். அக்கா வந்து அவ கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இப்பெல்லாம் டிஸ் பண்ண பழகிட்டா. பழக்கு. ஸோ நீயும் வந்துட்டு
உன் பொண்ணுக்கு வந்து இப்படியே வந்து பழக்கிடு, இந்த இதெல்லாம் பண்ணணும்னு அவ எந்த ஊருக்கு மேரேஜ் ஆகி போறாளோ அதுக்கேத்த மாதிரி இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான டிஷ் பண்றதுக்கு அவளுக்கு பழக்கி கொடுக்குறவ. அப்ப ஆக்லமேட்டிஷ் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி டிஷ் பண்ண பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கோலேடு அக்கா அக்கோலேட் அப்படின்னா அக்கா வந்துட்டு லீட்ல ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் என்ன பண்ணானா லீட்ல மார்க் வாங்கிட்டு நல்ல பாயிண்ட் எடுத்துட்டு அதனால அவளை எல்லாரும் சிறப்பிச்சாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பித்தல். இப்போ இது பாத்துக்கோங்க, நான் இதுல எனக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிறதெல்லாம் சொல்லி தந்துடுறேன். மத்ததெல்லாம் சும்மா சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். அக்கம்ப்ளீஸ் அப்படின்னா அக்காவை கம்ப்ளைண்ட் பண்ணி என்னங்க பண்ணிட்டாங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. அக்கம்ப்ளீஸ் ஓகேங்களா? எதனால அப்படின்னா யாருக்கோ வந்து உள்ளங்கையா இருந்து, அதாவது இப்ப நம்மளுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இங்க உள்ளங்கையா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். உள்கை உடந்தையா வந்து இருந்திருக்கிறா ஏதோ தப்பு பண்றதுக்கு. சோ அதனாலதான் அவளை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அக்கம்ப்ளீஸ் ஓகேங்களா? இப்போ இது பாத்துக்கோங்க, இதுல என்ன ஒரு 2 லெட்டர் தான். இது வந்து சிஇ, இது எஸ்ஹெச். நிறைவேற்று முடித்து விடு, கம்ப்ளீஸ் ஓகேங்களா? கம்ப்ளீஸ்னா நிறைவேற்றி முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அக்கார்ட் அப்படின்னா இசைவு, உடன்பாடு, ஒப்பந்தம், பொருத்தம். அக்கார்டு அக்கார்ட் கார்டு, அந்த கார்டுல வந்துட்டு இசைவு, அதாவது நீயா வந்து ஒத்துக்கிட்டுதான் அந்த கார்டுல வந்து உடன்பட்டு நீயா ஒத்துக்கிட்டுதான் வந்து சைன் பண்ணிருக்கிற. சோ அந்த ஒப்பந்தத்திலையும் நீ தான் சைன் பண்ணிருக்கிற. ஓகேவா? அதனால எல்லாமே பொருத்தமாவே உனக்கு அமையும், கவலைப்படாம இரு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அக்கார்ட் அப்படின்னா இசைவு, உன்னோட விருப்பப்படிதான் நீ உடன்பட்டுதான் வந்து அதுல வந்து அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்கிற. சோ அது உனக்கு பொருத்தமாவே அமையும், கவலைப்படாம முன்னேறி செல்லு அப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அக்கார்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா முன்னுரிமை அளி. ப்ரையாரிட்டி கொடு, அதுக்கு ப்ரையாரிட்டினாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்துட்டு முன்னுரிமை கொடுங்க, ப்ரையாரிட்டி ஓகேங்களா? சாங்ஷன் பண்ணுங்க, அதாவது அக்கார்ட் சாங்ஷன் அப்படின்னா ஒப்பளிப்பு வழங்கு ஓகேங்களா? சாங்ஷன் பண்ணி கொடுத்துரு, அதை எப்படியோ ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துரு அப்படிமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பாருங்க, இப்ப இதெல்லாம் வந்து சும்மாதான் இருக்குங்க. இது ஒண்ணு கேக்குற மாதிரி இல்ல, இருந்தாலும் வாசிச்சு விடுறேன் போதுமானது. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். அக்கார்டிங் அப்படின்னா என்னங்க, இசைய ஏற்ப. அக்கார்டிங் டு மெரிட்னா திறமைக்கு ஏற்ப. அக்கார்டிங்லி அப்படின்னா அதற்கு இணங்க, அதன்படி, அவ்வண்ணமே ஓகேங்களா? என்னங்க அக்கார்டிங்லினா அதற்கு இணங்க, அதன்படி, அவ்வண்ணமே. அக்காச்மெண்ட் அப்படின்னா மகப்பேறு. அக்காச்மெண்ட் அக்காச்சு என் அக்காச்சிக்கு வந்து அதாவது மகப்பேறு காலத்துல மாசமா இருக்கும்போது என் அக்காச்சின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு சில பேர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அக்காவை. அக்காச்சி வந்து மென்டோஸ் வந்து சாப்பிடுவா. அக்காச்மெண்ட் அப்படின்னா மகப்பேறு ஓகேங்களா? அப்புறம் அக்காச்சர் அப்படின்னா எங்க அக்காச்சு வந்து சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப மகப்பேறு காலத்துல மருத்துவர் டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. அக்கா வந்து சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ மருத்துவர் வந்துட்டு உட்காந்து அவங்களுக்கு செக் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கவுண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கணக்கு, கணிப்பு, மதிப்பீடு. கவுண்ட் பண்ணு, மதிப்பீடு, கணிப்பு. எனக்கு தெரிஞ்சு என் கணிப்பின்படி கவுண்டிங் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்கு, கணிப்பு, மதிப்பீடு. அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட் அட்ஜஸ்டிங்னா சரி கட்டல் கணக்கு. சரி கட்டல் அட்ஜஸ்ட் பண்ணிடு, அப்படியே சரி கட்டி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருப்பாயப்பா, கணக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட்வான்சஸ் அப்படின்னா முன்பண கணக்கு. சோ இதுவும் ஈஸி தான். எது இம்பார்ட்டனோ அதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் ஓகேங்களா? அடுத்து அக்கவுண்ட் பேங்கர்ஸ் செக்னா தெரியும் இல்லைங்களா? காசோலை, வங்கி காசோலை கணக்கு. பிளாக்னா முடக்கப்பட்ட கணக்கு. கேபிட்டல் அண்ட் ரெவென்யூனா கேபிட்டல்னா மூலதனம், முதலீடு, வருவாய் கணக்கு. இது நம்ம இப்பதான் எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் படிச்சோம். அடுத்து கேஷ் கிரெடிட் அப்படின்னா பொருளீட்டு கடன் கணக்கு. சார்ஜஸ்னா செலவு கணக்கு. சீஃப் அப்படின்னா தலைமை கணக்காளர். கிளர்க்னா கணக்கெழுத்தர். கிளர்க்குனா கணக்கு எழுதுறவங்க. கோடுனா விதி தொகுப்பு. கணக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதி தொகுப்பு, ஒரு கோடு வேர்டு வந்துட்டு கொடுக்கக்கூடியது. விதிப்படி வந்து ஒரு கோடு வேர்டு வந்து தருவாங்க, ரூல்ஸ் படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமர்சியல் அப்படின்னா வணிக கணக்கு. கான்ட்ரா அப்படின்னா எதிர்கணக்கு.
டே காண்ட்ரா டே, நான் உனக்கு கணக்கு காமிச்சேன்னா நீ அதுக்கு எதிரான கணக்கு நீ காட்டுற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. காண்ட்ரா அப்படின்னா எதிர்கணக்கு. அக்கவுண்ட் கரண்ட் அப்படின்னா கரண்ட் நடப்பு, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட். அடுத்து அக்கவுண்ட் டேஸ்னா கணக்கு நாள்கள். அடுத்து டெபாசிட், அக்கவுண்ட் டெபாசிட்னா வைப்பீட்டு கணக்கு, டெபாசிட் வை, டெபாசிட் பண்ணி வையே அப்படிங்கிற மாதிரி, வைப்பீட்டு கணக்கு. டெப்ட், டெப்ட்னா என்னங்க, கடன், உங்களுக்கு தெரியும். டெப்ட்னா என்னங்க, கடன். டிராப்ட்ஸ் அப்படின்னா கேட்புறுதி காசோலை கணக்கு, கேட்புறுதி காசோலை கணக்கு. ஓகே. இண்டிவிஜுவல் அப்படின்னா தனியான, தனியால் கணக்கு. ஜாயிண்ட்னா கூட்டு கணக்கு. ஜுடிஷியல் டெபாசிட்னா மன்ற வைப்பு நிதி கணக்கு, மன்ற வைப்பு நிதி. அடுத்து அக்கவுண்ட் லாஸ் அப்படின்னா இழப்பு கணக்கு, அக்கவுண்ட் லாஸ்னா இழப்பு கணக்கு. அக்கவுண்ட் மெஷின், மெஷின்னா பொறி, சரிங்களா, கணக்கு பொறி. அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ்னா பேணுகை, கரெக்டா மெயின்டைன் பண்ணிருப்பா, சோ அந்த மெயின்டெனன்ஸ் நோட்டை பேணுகைனா என்னங்க, பாதுகாப்பா வச்சுக்கோ, மெயின்டெனன்ஸ் பேணுகை கணக்கு. மேட்ரஸ் அப்படின்னா கணக்கு தரவல்கள், ஓகேங்களா, மேட்ரஸ். ப்ராஃபிட், ப்ராஃபிட், ப்ராஃபிட்னா என்னங்க, அக்கவுண்ட் ப்ராஃபிட். நான் இந்த டைம் இவ்வளவு ப்ராஃபிட் ஈட்டியிருக்கேன், ஈட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்களேங்க, ஈட்ட கணக்கு, ஈட்ட கணக்கு. பப்ளிக்னா அரசு கணக்கு. ரெமிடன்ஸ், ரெமிடன்ஸ்னா தொகை செலுத்தும் கணக்கு, விற்பனை கணக்கு. சாரி, தொகை செலுத்தும் கணக்கு, விற்பனை கணக்குனா விற்பனை பண்றது, சேல்ஸ் பண்றது. செக்யூரிட்டிஸ் டெபாசிட்னா பிணைய தொகைக்கு கணக்கு, ஓகேங்களா. அடுத்து செட்டில்டு அப்படின்னா தீர்க்கப்பட்ட கணக்கு, செட்டில் பண்ணியாச்சு, தீர்த்து. ஸ்லிப்புனா கணக்கு சீட்டு, ஸ்லிப்பு கணக்கு சீட்டு. ஸ்டாம்ப் அப்படின்னா முத்திரை கணக்கு. அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்படின்னா கணக்கு விளக்கப்பட்டியல், ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, பட்டியல். ஸ்டெர்லிங்னா மேலான கணக்கு, ஸ்டெர்லிங். ஸ்டாக்னா இருப்பு, இவ்வளவு ஸ்டாக் இருக்கு. டிரான்ஸ்பர் ஆஃப் அப்படின்னா கணக்கு மாற்றம். இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு இல்லைங்களா. அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை, உன்னோட பொறுப்புப்பா, எல்லா அக்கௌண்டையும் நல்லா பாத்துக்கப்பா, உன் பொறுப்பு, அபிலிட்டி. அக்கௌண்டபிள்னா கணக்கு பொறுப்புடைய, ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. ஓகே. கணக்கியல், இது பாருங்க, அக்கௌண்டன்சினா கணக்கியல். அக்கௌண்டன்ட் அப்படின்னா கணக்கர், கணக்காளர். ஜெனரல்னா அரசு பொது கணக்காய்வு தலைவர், அரசு. ஜெனரல் அப்படின்னாலே ஜெனரல், ஜெனரலுக்கு என்னங்க வந்துடும், அரசு பொது கணக்காய்வு தலைவர். அடுத்து சப்னா என்னங்க, சப்னா சார் கணக்காளர், ஓகேங்களா, இது ஈஸி தான், சார் கணக்காளர். அக்கவுண்டிங்னா கணக்கு வைப்பு. அக்கவுண்டிங் ப்ரொசீஜர்னா கணக்கு வைப்பு முறை. ப்ரொஃபஷனல்னா கணக்காயர். இயர் அப்படின்னா கணக்கு ஆண்டு. இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு இல்லைங்களா. மிலிட்ரி அப்படின்னா படைத்துறை கணக்கு, படை, மிலிட்ரி, அந்த படை வந்துட்டு வருதும்பாங்க, ராணுவ படை. அடுத்து அக்கவுண்ட் ஆஃப் ரிசீவர்ஸ்னா பொறுப்புரிமை பெறுவோர் கணக்குகள், பொறுப்புரிமை பெறுவோர் கணக்குகள். அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்னா கணக்கலுவலர், அக்கவுண்ட் ஆபீசர்னா கணக்கலுவலர். இந்த ஷார்ட்கட் எதுக்கு சொல்ல முடியுமோ அதுக்கு மட்டும் சொல்றேன், ஓகேங்களா. மற்றதெல்லாம் சும்மா காதால 2-3 டைம் வந்து போட்டு ஃப்ரீ டைம்ல கேட்டுக்கோங்க. அக்கவுண்ட்ஸ் ஆபீசர்னா கணக்கு அலுவலர். பேயபிள், அக்கவுண்ட்ஸ் பேயபிள்னா செலுத்த வேண்டிய கணக்குகள், அக்கவுண்ட்ஸ் பேயபிள்னா செலுத்த வேண்டிய கணக்குகள். அக்கவுண்ட்ஸ் ரீகன்சிலியேஷன் அப்படின்னா கணக்கை சீர் செய்தல், ரீகன்சிலியேஷனா கணக்கை சீர் செய்தல். அக்கவுண்ட்ஸ் ஸ்டேட்டட், அக்கவுண்ட் ஸ்டேட்டட் அப்படின்னா குறிப்பிட்ட கணக்குகள். அக்ரெடிட், அக்ரெடிட் அப்படின்னா செல்வாக்களி, நம்பிக்கை அளி. அந்த கிரெடிட், அந்த கிரெடிட் அவனுக்கு வந்து கொடுத்துரு, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா. செல்வாக்களி, நம்பிக்கை அளி, மதிப்பேற்று. அடுத்து அக்ரெடிடேஷன், அக்ரெடிடேஷனா தகுதி குறிப்பீடு, தகுதி குறியீடு, தகுதி குறியீடு. மதிப்பு சான்றளிப்பு, மதிப்பு சான்றளிப்பு. அக்ரெடிட்டட் ஏஜென்ட் அப்படின்னா ஒப்பு கொள்ளப்பட்ட முகவர், ஒப்பு கொள்ளப்பட்ட முகவர். அக்ரீஷன், அக்ரீஷன் அப்படின்னா மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற. இது வந்து தேவையில்ல, இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியல எனக்கு. ஓகே. அடுத்து இது பாருங்க, சேமக்கல சொடுக்கி பலகை. அக்குமுலேட்டர், சுவிட்ச் போர்டு அப்படின்னா சேமக்கல சொடுக்கி பலகை.